ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸை ஃப்யூச்சர் டென்ஸில் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் மதியம் 12 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவேன். நான் மதியம் 12 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். மதியம் 12 மணின்றதை 12 PM 12 PMனு சொல்லலாம். மதிய உணவுன்றது இங்கிலீஷில் லஞ்சுன்னு சொல்லுவோம். சாப்பிட்றத ஈட்னு சொல்லலாம். சாப்பிடுவேன் அப்படின்னா ஈட்டோட ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து வில் ஈட். இப்போ நான் மதியம் 12 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவேன்றத ஐ வில் ஈட் லஞ்ச் அட் 12 PM. ஐ வில் ஈட் லஞ்ச் அட் 12 PMனு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் சீக்கிரம் அவளுடைய வேலையை முடிப்பாள். அவள் சீக்கிரம் அவளுடைய வேலையை முடிப்பாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். சீக்கிரம் அப்படின்றப்ப சூன்னு சொல்லலாம். அவளுடைய வேலை அப்படின்றத ஹேர் ஒர்க்குன்னு சொல்லலாம். முடிக்கிறது இங்கிலீஷில் ஃபினிஷ்னு சொல்லுவோம். முடிப்பாள் அப்படின்றப்ப ஃபினிஷோட ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து வில் ஃபினிஷ். இப்போ அவள் சீக்கிரம் அவளுடைய வேலையை முடிப்பாள்ன்றத ஷீ வில் ஃபினிஷ் ஹர் ஒர்க் சூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் மாலையில் ஒரு புத்தகம் படிப்பாள். அவள் மாலையில் ஒரு புத்தகம் படிப்பாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றத இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். மாலைன்றத ஈவினிங்னு சொல்லலாம். ஒரு புத்தகம்ன்றத இங்கிலீஷில் ஏ புக்குன்னு சொல்லலாம். படிக்கிறத ரீட்னு சொல்லுவோம். இப்போ படிப்பான்றப்ப ரீடோட ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து வில் ரீட். இப்போ அவள் மாலையில் ஒரு புத்தகம் படிப்பாள்ன்றத ஷீ வில் ரீட் எ புக் இன் த ஈவினிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சனிக்கிழமை ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். சனிக்கிழமைன்றத சாட்டர்டேன்னு சொல்லலாம். சாப்பிட்றது இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். இப்போ சாப்பிடுவோன்றப்ப அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ஈட். இப்போ நாங்கள் சனிக்கிழமை ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்றத வி வில் ஈட் ஐஸ்கிரீம் ஆன் சாட்டர்டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நாளை பூங்காவிற்கு செல்வோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். நாளைன்றத டுமாரோன்னு சொல்லலாம். பூங்கான்றது இங்கிலீஷில் பார்க்குன்னு சொல்லுவோம். செல்றத கோன்னு சொல்லலாம். செல்வோம்ன்றப்ப அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் கோன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் நாளை பூங்காவிற்கு செல்வோம்ன்றத டுமாரோ வி வில் கோ டு த பார்க்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு படம் வரைவான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றத இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஒரு படம்ன்றத ஏ பிக்சர்னு சொல்லலாம். வரைகிறது இங்கிலீஷில் ட்ரான்னு சொல்லுவோம். வரைவான்றப்ப ட்ராவோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ட்ரா. இப்போ அவன் ஒரு படம் வரைவான்றத ஹீ வில் ட்ரா எ பிக்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு பாடல் பாடுவாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒரு பாடல்ன்றத ஏ சாங்னு சொல்லலாம். பாடுறது இங்கிலீஷில் சிங்னு சொல்லுவோம். பாடுவாள்ன்றப்ப சிங்கோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் சிங். இப்போ அவள் ஒரு பாடல் பாடுவாள்ன்றத ஷீ வில் சிங் எ சாங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் தோட்டத்தில் பூக்களை நடுவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். தோட்டம்ங்கிறத கார்டன்னு சொல்லலாம். பூக்கள்ன்றது இங்கிலீஷில் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். நடுறத இங்கிலீஷில் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். பிளான்ட்டோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் பிளான்ட். இப்போ நான் தோட்டத்தில் பூக்களை நடுவேன்றத ஐ வில் பிளான்ட் த ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா,
அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். விளையாடுறது இங்கிலீஷில் ப்ளேன்னு சொல்லலாம். ப்ளேவோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ப்ளே. இப்போ அவர்கள் கிரிக்கெட் விளையாடுவார்கள்ன்றத தே வில் ப்ளே கிரிக்கெட். தே வில் ப்ளே கிரிக்கெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். என் நண்பன்றத மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒரு கடிதம்ன்றத எ லெட்டர்னு சொல்லலாம். எழுதுறது இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். எழுதுவேன்றப்ப ரைட்டோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ரைட். நான் என் நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுவேன்றத ஐ வில் ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட். ஐ வில் ரைட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கொள்வேன். நான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கொள்வேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். விளையாடன்றது இங்கிலீஷில் ப்ளேன்னு சொல்லலாம். கற்றுக்கிறது இங்கிலீஷில் லேர்ன்னு சொல்லுவோம். கற்றுக்கொள்வேன் அப்படின்றப்ப அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் லேர்ன்னு சொல்லலாம். இப்போ நான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கொள்வேன்றத ஐ வில் லேர்ன் டு ப்ளே கிரிக்கெட். ஐ வில் லேர்ன் டு ப்ளே கிரிக்கெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காலையில் சூரியன் உதிக்கும். காலையில் சூரியன் உதிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, காலைன்றது இங்கிலீஷில் மார்னிங்னு சொல்லலாம். சூரியன்கிறத சன்னு சொல்லுவோம். உதிக்கிறது இங்கிலீஷில் ரெய்ஸ்னு சொல்லலாம். உதிக்கும் அப்படின்றப்ப வில் ரெய்ஸ்னு சொல்லலாம். இப்போ காலையில் சூரியன் உதிக்கும்ன்றத த சன் வில் ரெய்ஸ் இன் த மார்னிங். த சன் வில் ரெய்ஸ் இன் த மார்னிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நாளை புதிய சொற்களை கற்றுக்கொள்வோம். நாங்கள் நாளை புதிய சொற்களை கற்றுக்கொள்வோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். நாளைன்றத டுமாரோன்னு சொல்லலாம். புதிய சொற்கள்ன்றத நியூ வேர்ட்ஸ்னு சொல்லலாம். கற்றுக்கிறது இங்கிலீஷில் லேர்ன்னு சொல்லுவோம். கற்றுக்கொள்வோம்ன்றப்ப அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் லேர்ன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் நாளை புதிய சொற்களை கற்றுக்கொள்வோம்ன்றத டுமாரோ வி வில் லேர்ன் நியூ வேர்ட்ஸ். டுமாரோ வி வில் லேர்ன் நியூ வேர்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பிறகு சாப்பிடுவோம். நாங்கள் பிறகு சாப்பிடுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லலாம். பிறகுன்றத லேட்டர்னு சொல்லலாம். சாப்பிட்றது இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். சாப்பிடுவோம்ன்றப்ப ஈட்டோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் ஈட். இப்போ நாங்கள் பிறகு சாப்பிடுவோம்ன்றத வி வில் ஈட் லேட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடுத்த மாதம் நான் ஒரு புதிய நகரத்திற்கு போவேன். அடுத்த மாதம் நான் ஒரு புதிய நகரத்திற்கு போவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அடுத்த மாதம்ன்றத நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லலாம். நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். ஒரு புதிய நகரம்ன்றத எ நியூ சிட்டின்னு சொல்லலாம். போகிறது இங்கிலீஷில் கோன்னு சொல்லுவோம். போவேன் அப்படின்றப்ப கோவோட ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து வில் கோ. இப்போ அடுத்த மாதம் நான் ஒரு புதிய நகரத்திற்கு போவேன்றத நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் கோ டு எ நியூ சிட்டி. நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் கோ டு எ நியூ சிட்டின்னு சொல்லலாம்.